ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மத்தியில் கொண்டு வந்த அருமையான ஊழியக்காரர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அருமையான ஆண்டவரே பிஷப் சாது பீட்டர் ஐயா அவருக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூண்டி பகுதியிலே கர்த்தர் இப்படி தாசரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். பூண்டி பகுதிக்கு மாத்திரமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் கொண்டு சென்றேன். என் மகனை பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அதே போல மகேஷ் அவருக்கு வந்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் அருமையான அம்மாவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாப்பு, உடைய விசேஷித்த பிரசன்னம், உடைய விசேஷித்த பராமரிப்பு எப்பொழுதும் அவர்களுக்கு இருப்பதாக என்று சொல்லிட்டு கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாளை தினத்தில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப இருக்கிறார்கள். கர்த்தர் பிரயாணங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். சுகபத்திரத்தோடு கொண்டு வந்தீர். இந்த பகுதியிலே அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்தினார். உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் அநேகருடைய இருதயங்களை நொறுக்கி ஆண்டவர் கர்த்தருக்கு நேராக்கும்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தினதற்காக உமக்கு கொடான் கொடி ஸ்தோத்திரம். நாளைய தினத்திலே சுகபத்திரமாய் கொண்டு சேர்த்து ஆண்டவர் இந்த பகுதியில் மீண்டுமாக அவருடைய குடும்பங்களை ஊழியர்களை எடுத்து செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. ஆண்டவரை இம்மட்டும் அவர்களை நடத்தின தேவன் தாமே தொடர்ந்து அவர்களை நடத்தமுடிய ஜெபிக்கும் நாளிலே அழைப்பை ஏற்று வந்த அருமையான விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி, சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உடைய வருகையை குறித்த சிந்தனை அவர்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்கிற சிந்தனை ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த சிந்தனை இருக்கட்டும். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். வருகை நாட்களில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் அப்பா. இதோ நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன். அதே போல பிஷப் சொன்னது போல வருகிறேன் என்று அவர் தம்முடைய வருகையை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகிற உங்களுடைய கருத்திலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுக்கு கூட்டான எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து இதனால நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்கிறோம். எங்கள் ஜெபங்கள் சூழல நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் விசேஷமாய் தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்த அருமையான தம்முடைய ஊழியக்காரர்களோடும் நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அருமையான பிஷப் அவர்களோடு கொண்டு ஊழியர்களோடும் நம் அனைவரோடும் சதா காலம் இருந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 அழைப்பை ஏற்று இந்த கொடுத்து பார்க்க